செயலில் காட்டுவோம். அன்பார்ந்தவர்களே, பல ஆண்டுகள் பயிற்சி பெற்ற பின்னர் தனது 3 சீடர்களையும் வெளி உலகுக்கு அனுப்பி வைத்தார் ஒரு வயதான குரு. அவருக்கு வயதாகிவிட்டதாகவும் அவர்கள் பெற்றிருக்கும் பயிற்சி போதும் என தாம் கருதுவதாகவும் பல இடங்களுக்கு சென்று அவர்கள் கற்றதை மக்களுக்கு எடுத்து சொல்லும்படியும் அவர்களுக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். அந்த 3 சீடர்களும் பல இடங்களுக்கு சென்று மக்களை சந்தித்தனர். ஒரு சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் தம் குருவை காண வந்தனர். படுக்கையில் இருந்த வயதான தங்களுடைய குருவை சூழ்ந்து நின்று கொண்டு ஒவ்வொருவரும் தங்களது அனுபவங்களை கூறினர். நான் உங்களிடமிருந்து பெற்ற போதனைகளை புத்தகங்களாக எழுதி அவற்றை மக்களுக்கு விற்றேன் என்றார் முதல் சீடர். நன்று, நீ உலகை தாள்களால் நிரப்பி இருக்கிறாய் என்று பாராட்டினார் குரு. நான் ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு மேல் பயணம் செய்து மக்களுக்கு உங்களது போதனைகளை போதித்தேன் என்றார் இரண்டாவது சீடர். நன்று, நீ உலகை வார்த்தைகளால் நிரப்பி இருக்கிறாய் என்று பாராட்டினார் குரு. மூட்டு வலியால் துன்பப்படும் நீங்கள் நடப்பதற்கு உதவியாக இந்த ஊன்றுகோல்களை தேடி கண்டுபிடித்து வாங்கி வந்தேன் என்றார் மூன்றாவது சீடர். அவற்றை புன்னகையுடன் வாங்கிக் கொண்ட குரு, நீ கடவுளை கண்டுபிடித்து விட்டாய் என்று கூறினார். என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை உள்ள இறைவசனங்கள். அன்பார்ந்தவர்களே, ஆலயம் சென்று கடவுளை வழிபட்டு அவரை நேசிப்பதை போன்று கண் முன்னே துன்பப்படும் ஒரு மனிதனையும் நேசிப்போம். ஆலயத்தில் இருப்பது போன்று இங்கும் கடவுள் நமக்காக காத்திருக்கிறார். 2 கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட 1 கை நீட்டி உதவி செய்வோம். 2 கை நம்மை கடவுளாக வணங்கும் என்று புனித அன்னை தெரேசா கூறுகிறார். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.